கிளைஞருக்கு சோளம் விற்பனை இல்லை என அட்டையில் எழுதி வைத்து சர்ச்சையில் சிக்கிய சோள வியாபாரி ஒரு வழியாக மன்னிப்பு கேட்டு பதற்றத்தை தணித்துள்ளார். வெளிப்படையாக இந்தியர்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டதை வரவேற்கிறேன், ஆனால் மன்னிப்பு மட்டுமே போதுமா என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையான மஹிமாவின் தலைவர் டாக்டர் சிவகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு கொலை குற்றவாளி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டால் அதோடு பிரச்சனை தீர்ந்தது என விட்டுவிடுவோமா? ஏற்கனவே கூறியபடி இது 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களுக்கு எதிரான நிந்தனையாகும். அதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட்டால் தான் இனியும் இதுபோன்று நடக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும் என சிவகுமார் கூறினார். மன்னிப்பு போதாது என இந்த விஷயத்தில் அதே கடுமையான நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவின் நிலைப்பாட்டை இந்த நேரத்தில் வரவேற்க வேண்டும். இனத்து வேச குற்றங்களை புரிவோரை ஆள் யார் என்று பார்க்காமல் கடும் நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டுமென அக்மால் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இவ்விஷயத்தில் முன்னால் வந்து நிற்க வேண்டிய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு உரிய நடவடிக்கை எடுக்காமல் அமைதி காக்கிறது என்றார் அவர். மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அந்த சோள வியாபாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே நம் எதிர்பார்ப்பு. இத்தகைய இனவாத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம் என சிவகுமார் தெளிவுபடுத்தினார்.